ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆரோக்கியமான சட்டம்ல 54வது சட்டம் பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சட்டம்னா, பெண்ணோடு பெண் உடல் உறவு செய்யக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு டைம் சொல்றேன். பெண்ணோட பெண் உடல் உறவு செய்யக்கூடாது. அதாவது லெஸ்பியன் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது செய்யக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்போதும் போல ஒரு குட்டி பாட்டு பாட போறோம், ஒரு குட்டி வசனம் வாசிக்க போகிறோம், ஒரு குட்டி கருத்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாம் சேர்ந்து போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. உறைவிடமாய் தெரிந்து கொண்டு உலவுகிறீர் என் உள்ளத்திலே, பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு பேசுகிறீ என் இதயத்திலே. அப்பா தகப்பனே, உம்மை பாடுவே நாயுள் நாளெல்லாம், உம்மை உயர்த்துவேன். நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? விட்டு விட்டேன், பிரிந்து விட்டேன், தீட்டானதை தொடமாட்டேன். அப்பா தகப்பனே, உம்மை பாடுவே நாயுள் நாளெல்லாம், உம்மை உயர்த்துவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி பாட்டு பாடிட்டோம். வசனம் வாசி போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வசனம் எங்கே இருக்குதுன்னா, ரோமர் 1வது அதிகாரம் 26வது வசனம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வாசிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவர்களுடைய பெண்கள் அனுபவத்தை சுவாபத்துக்கு விரோதமாக அனுபவமாக மாற்றினார்கள். இன்னொரு வாசிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவர்களுடைய பெண்கள் சுவாப அனுபவத்தை சுவாபத்துக்கு விரோதமான அனுபவமாக மாற்றினார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வசனத்தோட கருத்துனா ஃப்ரெண்ட்ஸ், கடவுளுடைய திட்டம், கடவுளுடைய சித்தம், கடவுளுடைய கட்டளைகள் ஃபாலோ பண்ணாம உலகத்துல வாழ்கிறவர்கள், உலக இச்சையில வாழ்கிறவர்கள் அநேகர் என்ன பண்றாங்க, பெண்ணோடு பெண் உடலுறவு கொள்றாங்க. இந்த வருஷத்தோட கருத்து என்னன்னா, பெண்ணோட பெண் உடலுறவு கொள்றாங்க. அது பெரிய கடலுக்கு விரோதமான பெரிய பாவம் ஃப்ரெண்ட்ஸ். அது பெரிய ஒரு சாபம், அது ஒரு அருவருப்பு. பெண்ணோடு பெண் உடலுறவு கொள்றது பெரிய, அது லெஸ்பியன் இங்கிலீஷ் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு பெரிய ஒரு கடலுக்கு விரோதமாக ஒரு பெரிய பாவம். அதனால ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரொம்ப அப்படி வாழக்கூடாது. நம்ம பெண்ணோடு பெண் பிள்ளைகளை சொல்கிறேன், அப்படி பெண்ணோட பெண் உடலுறவு செய்யக்கூடாது. கடலுக்கு விரோதமான பாவம். அப்படி செய்யும்போது நம்முடைய வாழ்க்கை சாபம் வரும், பெரிய கடவுளுடைய அன்பு கிடைக்காது, எல்லாரும் கைவிடப்படுவோம். அப்படிப்பட்ட பாவம் செய்கிறவர்கள் நித்திய தண்டனை உண்டு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த பெண்ணோட பெண் உடலுறவு கொள்ளக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட கருத்து தான் இந்த வஸ்தோட கருத்து. நான் ஒரு சின்ன கருத்து, இதில் ஒரு சின்ன கருத்து கூட ஷேர் பண்ண ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ண விரும்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா, நம்ம நம்பியில் அநேகர் பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டில் சகஜமாக இருக்குது இந்த பாவம். வெளிநாட்டில் இப்போ அதர் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா, இந்த பெண்ணோடு பெண் உடலுறவு கொள்வது அது பெரிய ஒரு கடவுளுக்கு விரோதமான ஒரு பெரிய பாவம் ஃப்ரெண்ட்ஸ். அதுமாரி நம்ம பெண் பிள்ளைகள்லாம் சொல்கிறேன், சின்ன வாலிப பிள்ளைகள்லாம், டீனேஜ் பிள்ளைங்க 13 வயசுலேருந்து ஒரு 20 வயசு உள்ள டீனேஜ் பிள்ளைங்க, அந்த இடத்துல ஏற்கனவே நான் ஆணோட உடலுறவு செய்யக்கூடாது ஏதோ ஒரு வீடியோ போடுவேன். இது ஏன் தனியாக போகிறோம், பெண்ணோட பெண் உடலுறவு செய்யக்கூடாது? இது ஏன் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, இவ்வளோ ஓப்பனாக அப்படி ரொம்ப பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் கடவுளுடைய வார்த்தை. நான் என் சொந்த கருத்து சொல்ல வேதத்தில் கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய மக்கள், கடவுளுடைய தீர்க்கதரிசி, கடவுளுடைய ஊழியக்காரர், கடவுளுடைய அப்போஸ்தலர் எழுதின வார்த்தைகள் தான் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்னா. நான் ஃப்ரெண்ட்ஸ், அநேகர் பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில் அப்படியே பாவத்தை மூடி அதாவது எப்படின்னா, காயத்தை உள்ள இருக்கிற காயத்தை ஆற்ற மேல் பூசலும்படி பாவம் செய்யக்கூடாது போதிக்கிறாங்க. ஆனால் பாவம்னா என்ன, எது பாவம், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதெல்லாம் பாவம் சொல்லிட்டு நம்ம ஊழிக்காரங்க நம்ம
போதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது போதிக்கணும். அன்னைக்கு உலக மக்களுக்கு, உலக ஜனங்களுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் இது வந்து நம்ம போதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இவ்வளோ ஓப்பனாக இதெல்லாம் பேசுகிறேன். அதனால் வந்து கண்டிப்பாக இது வந்து சொல்லித்தான் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பனாக பேசித்தான் ஆகணும். அதனால் சர்ச்சுக்கு வருகிற பிள்ளைகள், மற்ற மற்ற மதஸ்தர்கள், மற்ற முஸ்லீம் இருக்கிறாங்க, இந்துக்கள் இருக்கிறாங்க, இன்னும் நிறைய மார்க்கங்கள் இருக்குது. அது எல்லாருக்கும் நான் சொல்கிற ஒரு தாட்ஸ் என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பெண்ணோடு பெண் உடலுறவு செய்யக்கூடாது. அநேக வெளிநாட்டுலாம் அது வந்து இந்த பெண்ணோடு பெண் உடலுறவு செய்யலாம், ஆணோடு ஆண் கல்யாணம் பண்ணிக்கலாம், பெண்ணோடு பெண் கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு நிறைய சட்டங்கள் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது கடவுளுக்கு பிடிக்காத ஒரு காரியம், கடவுளுக்கு பிடிக்காத ஒரு பாவம் என்னன்னா பெண்ணோடு பெண் உடலுறவு செய்து ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எல்லாரும் அநேகர் வந்து இப்படி பெண்ணோடு பெண் உடலுறவு செய்கிறாங்க. அது ஒரு பெரிய அருவருப்பு. சின்ன இந்த வாழைப்பிள்ளைங்களாம் இப்போ பெற்றோர் ஏற்ற சொன்ன மாதிரி பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளை கவனிங்க, அவங்களுக்கு வந்து தனிமையாக விடாதீங்க. அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து பெண் பிள்ளைகளோட, அதாவது டீனேஜ் பிள்ளைகளோட கூட உட்காந்து நேரத்தை செலவிச்சு அவங்களுக்கு வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பழகுங்க, அவங்களுக்கு வந்து நல்லா வழி காட்டுங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க, அம்மா ஆஃபீஸ் போயிடறாங்க, அப்பா ஆஃபீஸ் போயிடறாங்க, இந்த பிள்ளைங்க தனியாக இருக்குது. இதனால் வந்து நிறைய பிள்ளைகள் வந்து இது மாதிரி இந்த தவறு செய்ய அநேக வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம பெற்றோர்கள் வந்து கவனமாக இருக்கணும், ஜாக்கிரதை இருக்கணும். பிள்ளைகள் வந்து ஏன்னா அவங்க அந்த சின்ன வயசில் அவங்களுடைய ஆசைகள், அவங்களுடைய ஆர்வம்ஸ் அதிகமாக இருக்கும். அவங்க வந்து தவறு செய்ய அநேக வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்ல பிள்ளைகளோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி விடணும். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் அவங்கள வந்து இருக்கும்படி நம்ம என்ன பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அவங்களுக்கு வழி காட்டணும். அவங்களுக்கு வந்து தெரியாது, அந்த வயசில் அவங்களுக்கு தெரியாது, என்ன தான் சொன்னாலும் புரியாது. அதனால் நம்ம சொல்லணும், நம்ம பேரண்ட்ஸ் நம்ம வழி காட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். அது மாத்திரம் இல்லை, சர்ச்சில் இருக்கணும். சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சு வர பிள்ளைங்க கூட அநேக பாவம் செய்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சர்ச்சுக்கு வர பிள்ளைங்க பரிசுத்தமாக ஐக்கியமாக இருக்கணும், வேத வாசிக்கணும், குடும்ப ஜபம். ஒரு ஒரு ஃபேமிலியாக இருக்குன்னா ஒரு நாள் தரம், மேக்ஸிமம் ஒரு நாள் தரமாக குடும்ப ஜபம் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். குடும்ப ஜபம் பண்ணும்போது அப்புறம் ஆலயத்துக்கு தவறாமல் எவ்ரி சண்டே போகணும். ஃப்ரீயாக இருக்கும்போது வேறு வாலிபர் கூட்டம், வாலிபர் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம், ஆண்கள் ஐக்கியம், அது மாதிரி போய் கலந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்படியே கலந்துக்கும் போது அதாவது அந்த ஆண்டுடைய வசனத்தை யோவான் என்ன சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் ஏசப்ப சொல்றாரு, வசனத்தை கேட்கும்போது நீங்க சுத்தமானீர்கள் அப்படி சொல்லிட்டு ஏசப்ப சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ எதுக்கு இந்த குடும்ப ஜபம், எதுக்கு இந்த நாத்தியமான சர்ச், எதுக்கு இந்த ஐக்கியம் அப்படின்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ், அப்படி நம்ம ஆணுடைய வார்த்தை கேட்க நீ நினைக்கலாம் என்ன போதிச்ச வசனமா தான் போதிக்கிறாங்க. நீ கூட நினைக்கலாம் இந்த அங்கிள் எப்போ பார்த்தாலும் நான் அது கொஞ்சம் வசனம் தான் சொல்றேன், திருப்பி அதான் சொல்றாரு, அப்படிதான் சொல்றாரு சொல்லிட்டு நீ கூட நினைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த வசனம் நம்ம இப்போ பாருங்க, நீங்கள் ஒரு கத்திரிக்காய் சாம்பார் வைக்கிறோம், ஒரு 2-3 நாள் சேஞ்ச் பண்ணுவோம், அதுதான் வைக்கிறோம். அதுமாரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அந்த வார்த்தையை சொல்ல அந்த வார்த்தை திரும்ப வாசிக்க வேதத்தை வாசிக்க அந்த வார்த்தை பேச அந்த வார்த்தை சொல்ல அந்த வார்த்தை திருப்பி படிக்க தான் நமக்கு வந்து நம்ம அந்த உணர்வு, அந்த அவேர்னஸ், அதனுடைய அது மேலே இருக்கிற ஒரு ஆர்வம், அது மேலே இருக்க ஒரு இன்ட்ரெஸ்ட் நமக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கண்டிப்பாக நம்ம என்ன போகணும், நம்ம என்னதான் வேலை இருந்தாலும் குடும்பம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஃபேமிலி ப்ரே பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பாவம் செய்ய எண்ணங்கள் வருது, பிசாசு. ஏன்னா நம்ம உலகத்தில் வந்து நம்ம எதுக்கு கடவுள் படிச்சிருக்காருன்னா, இந்த உலகத்தில் நம்ம நிறைய வீடியோவில் போட்டு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கரெக்டாக இருந்தாவே அநேக அந்தகார கிரியைகள், பிசாசு, அவன் தூதர்கள், அவனுடைய ஜனங்கள் வந்து போராடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த சாதனை கிடையாது, ஆனால் கண்ணுக்கு தெரியாது. இப்போ வாழை பிள்ளைங்களுக்கெல்லாம், டீனேஜ் பிள்ளைங்களாம் அவங்களுக்கு கூட கண்ணுக்கு தெரியாது. ஆனால் பிசாசு வந்து அவன் எண்ணங்களில் தான் அந்த ஆசை, அந்த ஃபோர்ஸ், அந்த ஒரு மோகம், அது வந்து பிசாசு கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன் எனக்கு இது கடவுள் அனுமதினா, கடவுள் அது அப்படிதான் அனுமதிச்சிருக்காரு. ஏன்னா அது வந்து நம்ம ஜெயிச்சு அந்த உலகத்தில் இருக்கிற பாவங்கள், உலகத்தில் இருக்கிற இச்சைகள், ஆசைகள், மோகங்கள், உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் வெறுத்து அதை நம்ம மேற்கொண்டு அந்த சோதனை மேற்கொண்டு யோசேப்பு சோதனை வந்துச்சு, தாவீது சோதனை வந்துச்சு, யோபு சோதனை வந்துச்சு,
புதிய பவுல் சோதனை வந்துச்சு. அநேக சோதனை அநேக பரீட்சை எவ்வளோ பாடுபட்டு வந்தாலும், எவ்வளோ ஆசைகள் பிசாசு கொண்டு வந்தாலும், அதெல்லாம் நம்ம மேற்கொண்டு நம்ம ஜெயிச்சு நம்ம கள்ளம் கபடற்ற ஒரு குழந்தை போல வாழ முடியாதான் கடவுள் வந்து விரும்புகிறார் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பிசாசை தோற்கடிக்கணும், அந்த உலகத்தை தோற்கணும், உலகத்தில் ஆசை நம்ம வெறுக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பேர் டீனேஜ் பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா வருகிற சினிமா சீரியல் பார்த்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, வீட்டில் பார்த்தீங்கன்னா ரசிக்கப்பட்ட பிள்ளைங்களுக்கு கூட உலகத்தாருக்கு தான் தெரியாது, உலகத்தாருக்கு என்னன்னு தெரியாது. ஆனால் ரசிக்கப்பட்ட பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா அவங்க சினிமா பாட்டு அவ்வளோ சுவாரஸ்யமாக பாடுறாங்க. இத்தனையோ பெண்டிகாஸ்ட்டு, சிஎஸ்ஐ, ஆர்சி, என்ன நிறைய டினாமினேஷன் ரசிக்கப்பட்ட பிள்ளைகள், வேத்தஞ்சு பிள்ளைகள் கூட என்ன பண்ண சினிமா பாடல் கேட்குறாங்க. சினிமா அந்த லவ் சாங், அந்த மெலோடி சாங்ஸ், அந்த லவ் சாங்ஸ் அதெல்லாம் பாடி அதெல்லாம் வந்து ஆர்வமாக கேட்குறாங்க, ஆர்வமாக பாடுறாங்க. முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த சினிமா சீரியலில் பார்க்கறது நம்ம நிறுத்தணும். சாதாரண சினிமா, அந்த சீரியல், அந்த சினிமா பாடல் இதையே நம்ம மேற்கொள்ள முடியலாம். நம்ம எங்கேருந்து பிசாசை மேற்கொள்வோம், அந்த இருக்கிற மேற்கொள்வோம், கண்டிப்பாக நம்ம மேற்கொள்ள வாய்ப்பு இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் என் ரெக்வஸ்ட்னா பேரண்ட்ஸ் முதல்ல கேட்டுங்க. பேரண்ட்ஸ் வந்து சினிமா பார்க்கறது, சினிமாவில் ஒரு நல்ல கருத்தும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சீரியலில் நாடகத்தில் ஒரு நல்ல கருத்தும் இல்லை. அதெல்லாம் பார்க்கும்போது அப்புறம் அதெல்லாம் பார்க்க அதில் இருக்கிற விஷயம் கேட்டு அது நல்லது 100க்கு 100 ஒன்று நல்லது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் தவறான உறவுகள், தவறான காரியம், குடி, கொலை, அப்படிதான் கற்பழிப்பு, அப்படிதான் வீடியோலாம் எடுக்கிறாங்க. அப்படிலாம் தான் நீ நியூஸ் பேப்பர் எடுத்து பாருங்க, நியூஸ்லாம் பாருங்க, எந்த நியூஸ் சேனலாக இருந்தாலும் சரி, எந்த நியூஸ் பேப்பர் இருந்தாலும் சரி, அந்த கள்ளக்காதலன் அவர் தொடர்பு, இவர் கொலை பண்ணார், இவங்க இந்த கள்ளக்காதலி கொலை பண்ணாங்க, இவங்க விட்டு ஓடிட்டாங்க, இவங்க சொத்தை ஏமாத்திட்டாங்க, ஏனென்றால் கள்ளக்காதல், கள்ள தொடர்பு, இந்த ஆண் அந்த ஆண் இந்த பெண் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும், ஏன்னா அதை தான் வந்து உலகம் வந்து ஒரு பெரிய அது இன்ட்ரெஸ்ட் நிறைய பேர் பார்க்குறாங்க, இன்ட்ரெஸ்ட் அதை படிக்கிறாங்க, இன்ட்ரெஸ்ட் அதை தான் கேட்குறாங்க ஃபர்ஸ்ட். அதனால என் கருத்து என்னன்னா, நம்ம கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வெறுக்கணும். நம்ம வெறுத்த தான் நம்ம பிள்ளைகள் வெறுக்கணும். நம்ம அப்படி பிள்ளைகளை கட்டுக்கப்போ வளர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வளர்க்கணும். நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம முன்மாதிரியாக நம்ம ஃபர்ஸ்ட். நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய ஊழியக்காரர்கள் சொல்லுவாங்க, ஏன்னா ஒரு சில வீடியோ சொல்லியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பார்க்காதீங்க, என்ன பார்த்தா வேந்துருவீங்க, நீங்கள் ஏசப்போ பாருங்க, ஏசப்பா பார்த்தா நீங்கள் கரெக்டாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஆனால் அப்படி சொல்கிறவங்க ஒருத்தரோட நம்ம அங்கீகரிக்க கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஏன்னா ஏசப்போ வந்து நம்ம பக்கத்துலையோ இல்லை நம்ம பக்கத்து வீட்லையோ இல்லை நம்ம பக்கத்து கிராமத்துலையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அவர் பரவத்தில் இருக்காரு, அவர் கடவுளாக இருக்கார். எப்படி ஒரு ஸ்கூல், எப்படி ஒரு காலேஜ் ஒரு நோக்கத்துக்காக பிள்ளைகளை உருவாக்குறாங்களோ அதே போல் கடவுள் வந்து இந்த பூமியில் நம்ம வந்து பரலோக ராஜ்யத்தில் குடிமக்களாக, பரலோக ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக, பிரஜாதிபதிகளாக நம்மளை மாற்றத்துக்காக தான் இந்த பூமியில் நமக்கு இந்த பாடுகள், இந்த உபத்திரங்கள், இந்த இச்சைகள், இந்த பிசாசுடைய சோதனைகள்லாம் அனுமதிக்கிறார். நம்ம இதெல்லாம் ஜெயிச்சு, இந்த பாவத்தெல்லாம் ஜெயிச்சு, இந்த ஆசைலாம் ஜெயிச்சு, இதெல்லாம் நம்ம மேற்கொண்டு நம்ம கடைசியில் நம்ம என்ன சொன்ன ஒரு சில வீடியோவில் போட்டு ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நம்ம ஒரு சின்ன கள்ளம் கபலட்ட குழந்தை போல் நம்ம மாறும்போது கடவுள் நம்ம பரலோகத்துக்கு நம்ம தகுதிப்படுத்த நம்மளை அங்கே ஏற்றுக்கொண்டார் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், பரலோக இது தகுதிப்படுத்தக்கோசம் இந்த பூலோகத்தில் இந்த பாடுகள், இந்த உபத்திரங்கள், இந்த கண்ணீர், இந்த கஷ்டம், இந்த இச்சை, இந்த போராட்டம், இந்த ஆசைகள்லாம் வந்து நம்ம மலை போடும் போது ஃப்ரெண்ட்ஸ், இதில் தோற்று போனால் நித்திய தண்டனை இருக்குது. ஆனால் நம்ம ஜெயிக்கணும்னு சொல்லி தான் கடவுள் விரும்புகிறார் ஃப்ரெண்ட்ஸ். இதான் பெரிய ஒரு நோக்கமே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து பரலோகத்துக்காக இந்த பூமி நம்ம தயார்படுத்துறாரு கடவுள், அப்படி தயார்படுத்துறாரு ஃப்ரெண்ட்ஸ். அதுமாதிரி ஏசப்பா கூட சொல்லும்போது, ரட்சிப்பின் அதிபதி உபத்திரங்களால் பூர்ணப்படுத்துவதற்கு அவருக்கு ஏற்றதா இருந்து சொல்லிட்டு ஒரு எபிரேயர் கூட ஒரு வசனம் வாசிக்கிறோம். பிதாவாகிய தேவன் ஏசப்பாவே உபத்திரத்தினால் தான் பூர்ணப்படுத்தினா. நம்மளோட உபத்திரத்தை தான் கடவுள் வந்து பூர்ணப்படுத்துவார். ஏன் இந்த பெண்ணோட சுடுத்து, ஆணோட உடல் கொடுத்து, நிலாசை, பணாசை, இந்த கருத்தெல்லாம் ஏன் பண்ண ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் மனிதருக்கு வருகிற சோதனைகள். இதெல்லாம் மனுஷன் வெறுத்து ஜெயிக்கும் போது அவன் மனசு என்னதான் எவ்வளோதான் கோடி பணம் நம்மளுக்கு கொடுத்தாலும் அது மேலே நமக்கு ஆசை வராது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோதான் அழகான ஐஸ்வர்யா உலக இருந்தாங்க, அவங்களோட அழகான பெண்ணோ இல்லை அவர்களோட அழகான ஆணோ இல்லை அவர்களுடைய பெரிய மாளிகையோ பெரிய பென்ஸுக்கார் ஆடிக்கார் எது வந்தாலும் நமக்கு ஆசைப்பட மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுமாரி நமக்கு நாட்டம், அது மேலே ஆசை நமக்கு வராது ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி அது நமக்கு வந்து அதுக்கு மேலே ஒரு ஈர்ப்பே வராது ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா இது வந்து உடனே கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் உடனே கிடைக்காது, சில காலம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். சில காலம் ஆகும். அப்போ தான் வந்து நமக்கு அது மேற்கொண்டுகிற நமக்கு பலன், நமக்கு ஸ்ட்ரென்த்து, அந்த ஆசைகள், அந்த விருப்பங்கள், அந்த மோகத்தை,
அதை நம்ம மேற்கொண்டது அப்போ தான் பலன் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி கிடைக்குன்னா ஒவ்வொருத்தரத்தினால தான் கடவுள் நம்மளுக்கு பூர்ண பொறுத்தரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் அநேக ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க கேட்குறேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், ஏற்கனவே நிறைய வீடியோ சொல்லியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நான் ரட்சிக்கப்பட்டு நான் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். ஆனால் என் வாழ்க்கையில் பிரச்சனை, போராட்டம், துன்பம், துயரம், ஆசைகள், பல மோகங்கள் இப்படி தான் வந்து என்னை வந்து அலைபோல தாக்குது அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ். சோர்ந்து போனால் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து நிலைச்சிருப்போம். அது அவசரப்படணும். நம்ம நிலைச்சிருக்கும் போது, நம்ம தொடர்ந்து இருக்கும்போது, தொடர்ந்து நிலைச்சிருக்கும் போது கடவுள் மேலே இருக்கிற விசுவாசம், அவர் மேல் இருக்கிற அன்பு நம்ம விட்டு விலகாது இருக்கும்போது முடிவில் நம்ம நித்திய ஜீவன் பிரசம், அது நித்திய கிரீடங்கள், நித்திய ராஜ்யாங்கம், அங்கே பெரிய ராஜ்யம் பிரசம் நம்ம கண்களுக்கு எல்லாம் மறைக்கப்பட்டது. எதுக்காக கடவுள் இப்படி மறைச்சிருக்கிறார் நம் எல்லாமே. ஆனால் ஏன்னா சில வீடியோவில் போட்டிருப்போம், நிறைய உலகத்தார் வந்து அநேகர் வந்து துன்மார்க்கமும் ஆனால் அவங்களுக்கு காரு, பங்களா, வீடு, வாசல், வேலை, எவ்வளோ பெரிய பெரிய ஆட்களாக இருப்பாங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க உலகத்தார் அப்படி தான் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து எதுக்கு? ஆனால் ஆண்டவர் பிள்ளைங்க பாரு, நேர்த்தியாக இருப்பாங்க, நேர்மையாக இருப்பாங்க, உண்மையாக இருப்பாங்க. ஆனால் அவங்கள வந்து தாழ்ந்த நிலையில் தான் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கடவுளே இதை வந்து வச்சிருக்கிறாரு. ஏன் வச்சிருக்காரு? எல்லாம் மறைக்கப்படுது ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்துச்சுன்னா, அதாவது என்ன சுச்சுவேஷனா பவுல் போல ஆண் மேல் இருக்கிற அன்பு, ஆண் மேல் இருக்கிற விசுவாசத்தை, ஒத்தமொத்த உண்மையை, கடவுள் மேல் இருக்கிற கடவுளுடைய வார்த்தை மேல் இருக்கிற பாசம், கடவுள் மேல் கடல் மேல் இருக்கிற கை கொடுக்குற ஆர்வம், அதனுடைய வாய்கிற ஒரு ஆர்வம், அது மாதிரி நடக்கும்போது நம்ம வந்து உண்மையாகவே பரலோகத்துக்கு நம்ம தகுதி ஆகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால பரலோக ராஜாத்துக்கு நம்ம ராஜா கேட்ட நம்ம ராஜாக்களை நம்ம தகுதி பெற்ற ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் அந்த பாடு, அதனால தான் அந்த ஒப்புதல், அதனால தான் கண்ணீர் ஃப்ரெண்ட்ஸ். அதனால சோர்ந்து போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம. அதனால பெண் பிள்ளைகள் வந்து பெண்ணோடு பெண் உடல் செய்யக்கூடாது, அதை வெறுக்கணும், அது கடவுள் விரோதமான போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தாட்ஸ் பிரோஜ்மரம் நம்புறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், மேக் எ நைஸ் டே, காட் பிளஸ் யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.